குஷியோட பிளான் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ஏசூனியம் வர ஆரம்பித்தப்ப நீ வந்து கொள்ளிட்டு கடல் போர் எப்படி வந்துடும், அதாவது நான் எப்படி செத்துருவேன், இல்லை நான் கே ஆகிடுவேன், இல்லை மறந்து அவன் கூட ஜாயின் ஆகிடுவேன் அப்படின்னு பார்த்தாலும். ஸோ இது எதுவுமே நடக்கலை. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறானோ, அவனுங்களோட சிக்னேச்சர் மூவ் என்ன அப்படின்னா, கே போட்ட மாதிரி 9 அலிப்புண்ட குச்சி தேடலுக்கு பிறந்த 9 தாயலி அப்படிங்கிறதுனால முதுகில் குத்தியே பழக்கப்பட்டவர்கள் புசி மேஷினரி அப்படிங்கிறதுனால முதுகில் எப்போ குத்த போகிறானோ, என்ன பண்ண போகிறானோ, வீடியோ ரிலீஸ் பண்ண போகிறானோன்னு நினைக்கிறேன். மேபி நான் அனுப்புகிற வீடியோலாம் வெளில வருதா என்னன்னு தெரில. அதேமாதிரி நான் நிறையா மெயில் அனுப்பிச்சிக்கிட்டே தான் இருக்கேன். அந்த மெயிலெலாம் வருதா என்னன்னு தெரில, அதெல்லாம் உங்களுக்கு போய் சேருதான்னு தெரில. என் ஃபோனை ஹேக் பண்ணி வச்சுருக்கானோ. எனக்கு வந்து வெளில என்ன நடக்குது என்ன ஏது அப்படிங்கிற வீடியோஸ் எல்லாமே லிமிட்டடாக இருக்குது. நியூஸ் படிக்கவும் விட மாட்டேன். முன்னெல்லாம் நான் நியூஸ் படிச்சுட்டு இருப்பேன். வீடியோஸுமே பார்த்திங்கன்னா எனக்கு வர வீடியோஸு எல்லாமே வந்து ஃபில்ட்ரு பண்ணி ஏதோ ரேண்டமாக காட்டுறானோ. நான் எதை தேடினாலும் எனக்கு நெட்டில் வர மாட்டேங்குது. இந்த மாதிரி ஏன் ஜாட்ஜிபிடிலையுமே நான் ஏதோ ஒன்று கேட்குறேன், அது வேறு ஏதோ ஒன்று இவனுங்களே அனுப்புகிறானோ. இந்த மாதிரி என் ஃபோன் எல்லாத்தையும் ஹேக் பண்ணி வச்சுருவானுங்க. நான் எங்கே இருக்கேன் என்ன ஏது எல்லாமே அவனுங்களுக்கு தெரியும். என் யூசர் நேம் பாஸ்வேர்டு முதல் எல்லாம் தெரியும். இந்த மாதிரி என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறானோ. ஆக்சுவலாக நாங்கள் ஷேர் மார்க்கெட்டில் நானுமே எங்கள் அப்பாவுமே கோட்டக்கில் வந்து அக்கௌண்ட் வச்சுருந்தோம். அதில் வந்து கிட்டத்தட்ட ஆளுக்கு எனக்கு ஒரு 2 லட்சம் 1.5 லட்சமோ 1 லட்சமோ, அது ஒரு 2 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு 2 லட்சம், எங்கள் அப்பாவுக்கு ஒரு 1.5 லட்சமோ 2 லட்சமோ வந்து அக்கௌண்ட்லேருந்து எடுத்துட்டானோ. கோட்டக்கில் எடுத்துகிட்டு அதுக்கு பற்றி நான் வந்து அவங்களுக்கு மெயில் அனுப்புகிறேன், செபிக்கு மெயில் அனுப்புகிறேன், எவனும் கண்டுக்கல. அதேமாரி உள்ளூரில் ஸ்ரீமுஷ்ணத்தில் என்னை வந்து போலீஸ்காரனுங்களை வச்சு எனக்கு வந்து ஃபைன் போடுறானோ. இந்த மாதிரி என்னை பிடிச்சி டார்ச்சர் பண்ணுறானோ. அவனுங்களுக்கு இருக்கிற எல்லா பவருமே யூஸ் பண்ணி என்னை டார்ச்சர் பண்ணுறானோ. அதேமாரி இப்போ என்ன சொல்ல போகிறானோன்னா, அந்த 13 ட்ரைப்ஸ் ஆஃப் இஸ்ரேலை வந்து தற்கொலை பண்ணிக்க சொல்ல போகிறானோ. நான் என்ன சொன்னேன், அவனுங்களெல்லாம் கேப்சர் பண்ணி அவனுங்களை டார்ச்சர் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் இவனுங்க உடனே என்ன சொல்கிறானோ, அதுக்கு ஆப்போசிட் டே, அப்போ நான் அதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அவனுங்க எல்லாருமே தற்கொலை பண்ணிக்க போகிறானோ. அதேமாரி மேக்ஸிமம் என் ஊரில் இருக்கிற 9ங்க, அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸு இந்த தற்கொலை தாயலிகளும் எப்படியும் என்னோடய சொந்தக்காரங்க கொண்டு மேபி தற்கொலை பண்ணிக்கிற முடிவு வந்துருப்பானோ. என்ன கல்கிங்கிறான், அவதாரங்கிறான், எது சொல்கிறான், ஏகப்பட்டது ரொம்ப இதாக இருக்கே அப்படின்ட்டு நிறைய பேருக்கு தெரியும் ஆக்சுவலாக. ஏன்னா அந்த புண்டை பணம் வாங்கியிருக்கான், அதனால் அவனுங்களுக்கு தெரியும் நான் வந்து இப்படி பேசுகிறேன் அப்படிங்கும்போதே இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது என்னமோ அப்படிங்கிறதுனால அவனுங்களுக்கு தெரியும். வெளில தான் தெரியாது நான் வந்து என்ன இது ஒரு மேபி ரிவர்ஸ் சைக்காலஜியாக இருக்குமோ அப்படின்னு. நான் சைக்காலஜிலாம் படிக்கலைன்னா அதாவது டேரெக்டாக போய் காலேஜில் படிக்கல, ஆனால் சைக்காலஜி எனக்கும் தெரியும். அவனுக்கு என்ன சொல்கிறானுங்க அப்படின்னா, ஜீசஸோட புக்கில் வந்து இந்த மாதிரி 3-4 ஃபால்ஸ் மெசாயா, அதாவது கெட்டவங்க வருவாங்க, மெசாயா ஃபால்ஸ் மெசாயா ஏதோ வருவாங்க அப்படின்னு இருக்குது. அதுவும் இல்லாமல் அவன் வந்து அவன் கடவுள்னு சொல்லி இருக்கிற எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி பதில் சொல்லி உலகத்தை ஒன்று சேர்த்து பண்ணுவான். ஆனால் அவன் தான் உலகத்தை அழிப்பான் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஆனால் என்னோடய எண்ணம் என்னென்னா, என்னோடய எண்ணம் வந்து அப்போலேருந்தே உலகத்தை காப்பாற்றணுங்கிறது தான். 2016லேருந்தேன்னு வச்சுக்கிங்களேன், 15லேருந்தே நான் வீடியோ வந்து மேக் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் அப்போ வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது. அதனால் நான் அதை இங்கிலீஷில் மேக் பண்ணணும்னு நினச்சேன். எனக்கு இங்கிலீஷ் ரொம்பலாம் நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகிடுவேன், ரொம்பலாம் பேச மாட்டேன். ஆனால் தமிழ் என்ன கேட்டிங்கனாலும் நான் அந்த பயங்கரமாக என்னால் யோசித்து பேச முடியும். நான் அதை வந்து இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணுங்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் பேசுவேன். இப்போ ஓகே, இப்போயும் ரொம்பலாம் நான் வந்து இன்டர்மீடியட் தான். நான் வந்து ரொம்பலாம் இல்லை. நான் எல்லாமே இங்கிலீஷ் படம், அதே மாதிரி இந்த சீரீஸு அனிம் சீரீஸ் இதெல்லாம் பார்த்து அங்கங்கே நடந்த எல்லாத்தையுமே இது வரைக்கும் எல்லாமே என்னென்ன நடந்துச்சு என்ன ஏதுங்கிறத நான் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே வச்சு கோர்த்துருக்கேன், ஜஸ்ட்டு கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி படம் எடுத்து காட்டினாங்க சில விஷயங்கள்லாம் 2019லேருந்து. ஏன் அதுக்கு முன்னாடி கூட நிறையா படங்கள் இருக்குது, அதெல்லாம் நானாக பார்த்து இதெல்லாம் இப்படிங்கிறத நானாக கற்றுனேன். எனக்கு படம் எடுத்து காட்டினாங்க யார், ஜீசஸ் அவங்க டீமெல்லாம். அவங்க தான் கதை எழுதிட்டுருக்காங்க 2019லேருந்து. ஒன்லி இந்த மார்வல் சீரீஸ் மட்டும்தான் மாறாமல் இருக்குது. இவனுங்க என்ன பண்ணானுங்க, நான் தான் தேனோஸ் அப்படின்னு சொல்லிட்டானோ ஃபஸ்ட்டு 2019 எண்டு கேமில் வந்து. அதுக்கு முன்னாடி இலுமினாட்டி லிஸ்ட்டு கேட்டிருந்தோம் அப்புறம் வந்து இது எப்படி கேட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது,
வாட்ஸ்அப்பில் எனக்கு ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் நான் பேசுவேன். அதில் ஆனால் அந்த குரூப் எல்லாம் வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லாருமே. அது வந்து எப்படின்னா, அதை காட்டி தான் நான் வந்து கடவுள்னு ப்ரூஃப் பண்ணேன். அது வந்து டெலிபதி. அந்த டெலிபதியை வந்து எப்படின்னா, அதை வந்து காட்டி என்னை மட்டும் ஏமாற்றலை. என்னை ஏமாற்றினானுங்க. எனக்கு சூனியம் வச்சு என்னை டார்ச்சர் பண்ணி ஒரு மாதிரி கொண்டு போய் என்னை இது பண்ணிட்டானோ. யாரை ஏமாத்துனானுங்கன்னா, நரேந்திர மோடியை, ஷி ஜின்பிங்கு, அப்புறம் வந்து விளாடிமிர் புட்டின். நாங்கள் 3-4-5 பேர், ட்ரம்ப்பு, இவங்கெல்லாம் சேர்ந்து நாங்கள் இதெல்லாம் இலுமினாட்டி இருக்காங்கன்னா அப்போ அவங்க லிஸ்ட்டெல்லாம் கொடு அப்படி இப்படின்னு கேட்டு நாங்கள் வாங்கினோம். ஆனால் அவனுங்க கொடுத்த லிஸ்ட் யாரோடதுன்னா, இந்த நடிகைகள் அவனுங்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தது. நாங்களும் அவங்கெல்லாம் இலுமினாட்டி நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் ஒரிஜினல் லிஸ்ட்டை கொடுக்கல. எனக்குமே இப்போ எங்கெல்லாம் இப்போ எந்தெந்த கட்சியெல்லாம் எவன் இலுமினாட்டி என்னெல்லாம் தெரியாது. அதேமாதிரி நியூஸ் சேனலில் இருக்கானோ தான், பத்திரிகையில் இருக்கிற எல்லா இடத்துலையும் இருக்கானுங்க. யார் என்னெல்லாம் எனக்கும் தெரியாது. நானும் ஒன்றும் கடவுள்லாம் கிடையாது. நான் ஒரு அவதாரம் தான். டெலிபதி அப்போ இருந்துச்சு. இப்போ கூட அதை கட்டிட்டானோ, என்னோடய சாக்கரை பாயிண்ட் எல்லாம் கட்டிட்டானோ, என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணானோ. இதை மாதிரி இது வந்து ஒரு நம்ப முடியாத ஒரு கதை. இதை போய் சொல்லி அதுவும் முட்டாள்தனமாக என்னமோ ஆப்போசிட் டேங்கிறான் எல்லாம். நான் என்ன நினச்சாலும் அது ஆப்போசிட்டில் பண்ணுவானுங்க. 2021 ஒரு சேலஞ்சு பண்ணார் ஜீசஸ். திரும்ப என்னென்னா, நான் ஆப்போசிட்டாக நினைக்க வைக்கக்கூடாது. அதான் நான் பாசிட்டிவாக என்னை நினைக்க வைக்கணும். நான் எப்பயுமே நெகட்டிவாக தான் நினைப்பேன். இப்படி நடந்துச்சுன்னா, அப்போ அப்படி நடந்துச்சுன்னா அப்படின்னு நினைக்கும் போது தான் நமக்கு வந்து அந்த ஐடியா கிடைக்கும். அடுத்து இப்படி நடக்கலைன்னா அடுத்து என்ன பண்ணணும், இப்படி நடக்கலை நம்ம நினச்சது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத. ஸோ என்னை பாசிட்டிவாக திங்க் பண்ண வைக்கணுங்கிறது தான் சேலஞ்சு. அவனுக்கு என்ன பண்ணிட்டானோ, நான் பாசிட்டிவாகவே நினைக்கல எங்கேயுமே. சோனியை வச்சு என்னை பாசிட்டிவாக நினைக்க வச்சுட்டு அதை அப்படியே செஞ்சு அதில் ஒரு பிளாட்டை வச்சு செஞ்சுருவானோ. என்னை வச்சு செஞ்சு என்னை தாலி இருக்கிறானோ. கேட்டால் நான் பாசிட்டிவாக நினச்சேங்கிறானோ. அவனுக்கு சரியான 9 எப்படி இருந்தாலும் பீத்திங்கணும். அதாவது டெய்லி பிளாட் வச்சுக்கிட்டே இருக்கானோ. இந்த மாதிரி ரொம்ப டார்ச்சர் பண்ணானோ. லாஸ்ட்டாக ஒரு 6-7 மாதமும் ரொம்ப டார்ச்சர் பண்ணணும். கையடிச்சு வச்சு எனக்கு தூக்கமே பற்ற மாட்டேங்குது இப்போ வரைக்குமே. கேட்டால் என்ன சொல்கிறானு, நீ தான் கிருஷ்ணரோட இதில் தானே வந்த, கிருஷ்ணன் மாதிரி தானே, அப்புறம் என்ன உனக்கு அன்லிமிட்டடாக வரும் அப்படிங்கிறானோ. ஆனால் வருது தான். அதனால அவனுங்க வந்து ஒரு தான் அந்த டயர்டாக்கிற சூனியத்தை வைக்கிறானோ. என்னை டார்ச்சர் பண்ணால் பரவாயில்ல. என் பாட்டி தாத்தா அவங்களாம், என் பாட்டிலாம் சாவை கடந்துச்சு 2018-19 அதை பாவம் அதை டார்ச்சர் பண்ணானோ. எங்கள் தாத்தாவை ஏகப்பட்ட பேர் டார்ச்சர் பண்ணுறானோ. எங்கள் அப்பா அம்மா, எங்கள் அப்பாவுக்கு பல்லு எல்லாமே பிடிக்கிட்டானோ. எனக்கு 2 பல்லு பிடிக்கிட்டானோ. இங்கே 2 கடவா பல்லு. எங்கள் அம்மாவுக்கு பல்லு சொத்தம் இங்கெல்லாம் இருக்குது. எங்கள் அக்கா சாவை கடந்தால் முதுகில் டிபி கட்டி வந்து எங்கள் யூகேயில். அந்த மாதிரி ஏகப்பட்ட டார்ச்சர் நாங்கள் அனுபவிக்கிறோம். எங்களை மட்டும் இல்லை, இந்த நடிகைகளையும் கொண்டுக்கிட்டு இருக்கானோ. டைரக்டர்ஸ் செத்து போகிறாங்க. கேவி ஆனந்த், எஸ்பிபி, அப்புறம் வந்து விவேக்கு, மனோபாலா, அப்புறம் வந்து ஏகப்பட்ட பேரை கொண்டானோம். ஏகப்பட்ட பேர் செத்துட்ருக்காங்க இங்கே தமிழ் இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லை, எல்லா இதுலேயுமே. ஸோ இந்த மாதிரி ஒரு நம்ப முடியாத ஒரு கதை. இதை போய் சொல்லி நான் வந்து மென்டல் பண்ணுற மாதிரி மக்களை திசை திருப்போனோம் அப்படின்னா ஒன்று சொல்கிறானோ என்னென்னா, கடவுள் நான் தான் வந்து அந்த சூனியம், அதாவது வரைய நான் தான் வேஜ் பண்ணணும், நான் தான் இவங்களோட ஹெட்டான். ஸோ நான் வந்து என்கிட்ட கடவுள் ஒவ்வொரு கேள்வி கேட்க நானே அதுக்கு பதில் சொல்லி நானே அதை உடச்சிக்கிட்டு நானே வந்து தற்கொலை பண்ணிக்கிறேன்னா. என்னை மென்டல் பண்ண நான் இவ்வளோ பண்ணுறேன், அதை வெளிலே சொல்லுவேனா முதல்ல? அப்படியே சொன்னாலும் நான் வந்து திருடி தின்னதுலேயே ரொம்ப மோசமான நாடு இந்தியா தான். அது தமிழ்நாடு ரொம்ப மோசம். இங்கே இருந்துக்கிட்டே இவனுங்கள்ட்ட நான் வந்து சொல்லுவேன், நான் போயிட்டு, நீ தம்பிகளா இந்த மாதிரிலாம் திருட்டு பண்ணுறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க, அதெல்லாம் பண்ணதே நான் தான், இல்லை நான் பண்ணலை வேறு ஒருத்தன் பண்ணேன் அப்படின்னு சொன்னாலும் வேறு எங்கேயோ உட்காந்துட்டு பண்ணுவேன். அது மாதிரி ரொம்ப சாவடிக்கிறானோ. மென்டல் கொதி மாரி எதையாவது கேட்டு என் தலையில் இருக்கிறானோ, டார்ச்சர் பண்ணணும். சொல்ல முடியாத துன்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறேன். இப்போ கூட என்னை தூங்க விட மாட்டேங்கிறானோ. இந்த மாதிரி என்னை கொஞ்சம் காப்பாற்றுங்க, எதை கேட்டாலும் ரிவர்ஸ் சைக்காலஜின்றானோ. இப்போது எனக்கு முதல்ல லீவு விடுங்கப்பா, என்னை சாவடிக்கிறானோ. 6 வருஷம் 6 மாதம் அதுக்கு முன்னாடிலேருந்து 2016 என்னை வந்து கையடிக்க வச்சுட்டு தான் இருந்தானோ. கையடிக்க வச்சானோ, தேடி அட்டை வச்சானோ. இப்போ அதே மாதிரி என்ன சொல்கிறானோ, இதெல்லாம் வெளில நான் வந்து சொல்லலை தான் கிட்டத்தட்ட. ஆனால் வெளில நான் இப்போ சொல்கிறேன் நான் வந்து உங்களுக்கு கெட்டவன் இல்லையா.
ஆமாம், எல்லாத்தையும் சொல்கிறவன் வந்து உங்களுக்கு தப்பானவனாக தெரியும். ஆனால் எல்லாத்தையும் மறைச்சி செய்கிறவன் என்றைக்கு நல்லவனாக தான் தெரியும். இந்த மாதிரி ஒன்றும் சொல்வதற்கில்லை. நான் எதையும் மறைச்சலாம் பண்ணல. என்னையெல்லாம் அப்போலேருந்து 2016லேருந்தே என்னை சேட்டலைட்டில் இது பண்ணிகிட்டு தான் இருக்காங்க. என் ஃபோனை ட்ராக் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க. என்னோடய பேமெண்ட் எல்லாமே இங்கே தான் இருக்குது. என்னை கேட்டால் நான் வந்து பிட்காயின் வாங்கிட்டுருக்கேன். நான் பிட்காயினை வாங்கி நான் வந்து அதை வந்து டார்க் வெப்பில் மாற்றி நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரோல்ஸ் ராய்ஸ் வச்சுருக்கேன். என்னோடய பேங்க் பேலன்ஸே வந்து பார்த்திங்கன்னா 40,900 கோடி வச்சுருக்கேன் அப்படின்லாம் கிளப்பி விட்றானோ. அதாவது என்ன சொல்கிறது, ஒன்றும் சொல்வதற்கில்லை. மக்கள் நீங்கள் தான் பார்த்து முடிவு பண்ணணும். நீங்கள் முதல்ல யோசிங்க. இருக்கிற எல்லாத்தையும்லாம் சொல்ல மாட்டானோ அப்படியே இருந்தாலும். நான் வந்து மொத்த கவர்மெண்ட் சிஸ்டமே தப்பு அப்படிங்கிறேன். அதே மாதிரி நான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னோம். என்னென்னா, இந்த மாவோயிஸ்ட்டு, அந்த டெரரிஸ்ட்டு, இந்த குரூப் எல்லாருமே நல்லவனுங்க. என்னைய மாதிரி என்னையும் டெரரிஸ்ட்டுன்னு பட்டங்கிட்ட பார்த்தானோ. இந்த கவர்மெண்ட்டை எவன்லாம் எதிர்க்கிறானோ அவனுங்க எல்லாம் டெரரிஸ்ட்டுன்றானோ. இந்த கவர்மெண்ட்டை பற்றி தெரிஞ்சவனுங்க மட்டும்தான் எதிர்த்துருக்கானுங்க மொத்தமாக. நானும் எதிர்க்கிறான்னு என்னை கொல்ல பார்த்தானுங்க, நான் தப்பிச்சிட்டேன். இருந்தாலும் இப்போ என்ன சொல்கிறானுங்க, எனக்கு வந்து என்ன கடவுள் அனுகிரகம் இருக்குது அப்படின்னு நான் சொன்ன உடனே நான் வந்து கடவுள் இருக்கார் அப்படி இப்படின்னு காட்டுறேன் அப்படிங்கிறானோ. கெருக்கு பண்ண மாதிரி பேசுகிறானோ. ஒன்றும் சொல்வதற்கு இல்லை. அவ்வளோதான். காப்பாற்றுங்க முடிஞ்சா என்ன. இல்லை என்னையை அடித்து கொண்டுட்டு கடைசியில் செத்து போங்கலாம். எல்லாம் சாக தான் போகிறீங்க. 90% மக்கள் சாக போகிறோன்னா அடுத்த இந்த 10% மிடில் கிளாஸும் வந்து நடுத்தர தான் நிற்கும். அவங்கள்ட்ட கடன் வாங்கிட்டு நீங்களும் பிச்சை தான் எடுக்க போகிறீங்க. ஸோ உலகம் அதுக்குள்ளே அழிஞ்சிடும் சொல்கிறேன்.